கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த மக்களிடம் வருகின்றனர். ஏனென்றால் பேங்கில் சென்று கடன் வாங்கினால் வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் மக்களிடம் வாங்கும் பணத்திற்கு வட்டி கட்ட வேண்டியது இல்லை. அதனால் மக்களிடம் வருகின்றனர். மக்களிடம் வந்து தங்கள் நிறுவன பங்கை விற்பதாக அறிவிக்கின்றனர். இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஒரு ஷேரு 10 ரூபாய் வீதம் 100 பேருக்கு கொடுப்பதா சொல்கிறாங்க. 10 × 100 1000 ரூபாய். இதன் பின்னர் வர்த்தகம் செய்யப்பட்டு ஒருவரிடமிருந்து மற்றொருவர் வாங்கி விற்பதன் மூலம் இதன் மதிப்பு உயர்கிறது. பின்னர் இந்த நிறுவனம் உற்பத்தி, லாபம், நிறுவனத்தின் காலாண்டு அறிக்கை, ஆண்டு அறிக்கையை பொறுத்து மக்களிடம் அதிகம் வர்த்தகமாகிறது. நாளடைவில் நிறுவனத்திற்கு அதிக அளவு லாபம் வரும்போது மக்களுக்கு டிவிடெண்ட், போனஸ் போன்றவற்றை வழங்கும். அல்லது மக்கள் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை பார்த்து இதில் முதலீடு செய்து இதன் மதிப்பை உயர்த்துவார்கள். இதன் மூலம் நாம் அதிக லாபம் பெறலாம். பங்கு சந்தையில் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அந்த ரிஸ்க்கை பிரித்து முதலீடு செய்வதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், பேசாமல் பேங்க் எஃப்டியில் போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம், அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் இது ஒரு தவறான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேவிங்ஸில் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் உங்கள் பணத்தை அழிச்சிடும். இதே பேங்க் எஃப்டியில் போட்டிங்கன்னா 6.74% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டோட பணவீக்கம் போன வருஷம் மட்டும் 7.44% வரை போயிருக்கு. அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகும். ஆர்டி, எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இங்கே எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்ச ரூபாய் எடுத்து எஃப்டியில் போட்டோம்னா வருஷத்துக்கு 6.74% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நாம் இங்கே 7% அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணும்போது மொதல் வருஷம் முடிஞ்ச பிறகு நமக்கு 1,07,000 ரூபாய் கிடைக்கும். 2வது வருஷம் 1,14,000 ரூபாய் கிடைக்கும். 3வது வருஷம் 1,21,000 ரூபாய் கிடைக்கும். 4வது வருஷம் 1,28,000 ரூபாய் கிடைக்கும். 5வது வருஷம் 1,35,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 35,000 ரூபாய் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 7,000 ரூபாய் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் எஃப்டி, ஆர்டியில் போட்ட பணம் சேவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேங்க் திவாலாச்சுன்னா, அதாவது அவங்க யாராவது பெரிய பணக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு சில பேங்கில் 5 லட்ச ரூபா வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நாம தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 20%, ஆவரேஜாக 12 to 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ ஷேர்ஸில் மினிமமாக இருக்கிற 12% இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 12%னா மொதல் வருஷம் நமக்கு 1,12,000 ரூபாய் கிடைக்கும். 2வது வருஷம் இந்த 1,12,000 ரூபாய்க்கு நமக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்படின்னா 1,25,440 ரூபாய் கிடைக்கும். 3வது வருஷம் இந்த 1,25,440 ரூபாய்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு 1,40,492 ரூபாய் கிடைக்கும். 4வது வருஷம் 1,40,492 ரூபாய் 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு 1,57,351 ரூபாய் கிடைக்கும். 5வது வருஷம் 1,57,351 ரூபாய்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1,76,233 ரூபா கிடைக்கும். எஃப்டியில் நமக்கு 35,000 ரூபா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிது. ஆனால் இங்கே 76,000 ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதனால தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லா வருஷமும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஒரு சில வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். ஒரு சில வருஷம் 20% வரைக்கும் கிடைக்கலாம். அப்புறம் ஷேர்ஸ் எல்லாமே லாங் டேர்மில் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மினிமம் 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 15 to 20 இயர்ஸ் மேலே தான் ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம லைஃப் லாங் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் கூட கொடுத்துட்டு போகலாம். சரி, இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதை பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இதோட குறியீடு சென்செக்ஸ். 2வது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இதோட குறியீடு நிஃப்டி. இதை செபிங்கிற அமைப்பு தான் ரெகுலேட் பண்ணுது. நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம செபியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செபி நம்மக்கிட்ட புகாரை வாங்கிட்டு அதுக்கான ஆக்ஷனாக எடுப்பாங்க.
அப்புறம் நம்ம ஷேர்ஸை நேரடியாக எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட வாங்க முடியாது, நம்ம புரோக்கர் மூலியமாக தான் வாங்க முடியும். அதுக்காக நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் புதுசுன்னா ஃப்ரெஷ்ஷாக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதா, 5 பைசா, ஏஞ்சல் புரோக்கிங்கோட ரெஃபரல் லிங்க் போட்டிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நம்ம வாங்குகிற விற்கிற ஷேர் எல்லாமே புரோக்கர் மூலியமாக டெபாசிட்டரிக்கு போயிடும். இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் இருக்காங்க, ஒன்று CDSL, 2 NSDL. நம்ம எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸு, எப்போ வாங்குகிறோம், எப்போ விற்கிறோம், எல்லாமே இந்த டெபாசிட்டரிஸ்க்கு போய் சேர்ந்துடும். சரி, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலையா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். Nifty 50ல் டாப் 10 வெயிட்டேஜ் கம்பெனி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் மார்க்கெட் லீடர்ஸ். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கலட்டாலும் நீங்கள் போட்ட பணம் லாஸ் ஆகாது. இது NSE வெப்சைட்டில் எடுத்த ரிப்போர்ட்டு. இது January 31, 2024 அன்று வெளியிடப்பட்டிருக்கு. HDFC Bank 11.57, Reliance Industries 10.16, ICICI Bank 7.59, Infosys 6.24, L&T Limited 4.12, ITC 4.12, TCS 4.07, Axis Bank 3.12, Bharti Airtel 3.12, Kotak Mahindra Bank 2.83. Nifty 50ல் இந்த 10 கம்பெனிஸ் தான் அதிக வெயிட்டேஜ், அதனால் இதோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்தியாவில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இது மூலியமாக நீங்கள் Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், UTI மியூச்சுவல் ஃபண்ட். இதில் UTI மியூச்சுவல் ஃபண்ட் 60 வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா அவங்க இதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. அவங்க Nifty 50ல் இருக்கிற 50 கம்பெனிலையும் உங்கள் முதலீட்டை பிரித்து முதலீடு பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாயிரும். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டில் அப் டவுன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபண்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக அவங்க 1% கமிஷன் எடுத்துப்பாங்க. அப்படி 1% கமிஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்காக பணம் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மினிமம் 100 ரூபா இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் SIBலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லம்சமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் சேலரி வாங்குறவங்களுக்கு SIB பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் லம்சமாக போட போகிறதா இருந்தால் மார்க்கெட் நல்லா டவுனில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்னும் ஏதாவது வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.